வணக்கம் நண்பர்களே, இது நம்ம ஜேசிடியோட ஐபிஎல் கேம் பிளான் ஷோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜூன் 3 அன்றைக்கி நடக்கக்கூடிய ஐபிஎல் ஃபைனல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, என்னடா தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்த, திடீர்னு ஆளை காணோம், ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர, என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்தப்போ வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் சொன்னது நடந்துச்சு. ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ மூணாவது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ கரெக்டாக பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாலாவது ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல், நான் இப்போ இந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக நேற்று நைட்டு, சரிங்களா, இன்றைக்கி நான் காலையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நைட்டு ஆர்சிபிக்கும் பிவிகேஎஸ்க்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல்ஸும் போயிட்டாங்க. ஸோ பிவிஎஸ்க்கு இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ நைட்டு வந்து ஜிடியும் எம்ஐயும் விளாட போகிறாங்க. ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிவிஎஸ் கூட மேட்ச் விளாடுவாங்க. அந்த ரெண்டு பேரும் விளாண்டு ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. ஸோ இப்போ வந்து ஜிடி எம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி ஜெயிப்பாங்களா எம்ஐ ஜெயிப்பாங்களா, நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஜிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிடிக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா ஜாஸ் பட்லராக இருக்கட்டும் சரி, ஜாஸ் பட்லர் ஊருக்கு போயிட்டார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு குளறுபடியாக இருக்குது. ஸோ ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர் அடித்தா மட்டும்தான் மேட்ச் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ஜிடி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஜிடிக்கு ஓப்பனிங் சாய் சுதர்சன், கில்லா இருக்கட்டும் சரி, ரெண்டு பேரும் சூப்பராகவே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு 2-3 மேட்சாக ரெண்டு பேருக்கும் ஒழுங்காகவே விளையாடல. அதனாலேயே கடைசியில் விளாண்ட மேட்ச்லாம் தோத்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஆர்சிபி கூட விளாண்டதாக இருக்கட்டும் சரி, தோற்றுருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்லேயே வந்து நிறையா பார்த்தோம், நிறையா வந்து ஜிடி கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம மும்பை கிட்ட வந்துட்டோம்னா, மும்பை கடைசியாக நம்ம விளாண்ட மேட்ச்சு பஞ்சாப் கூட விளாண்டாங்க. பஞ்சாப் கூட நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பஞ்சாப்பில் எல்லோரும் செமையாக விளாண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, மும்பை வந்து இப்போ 4வது இடத்துல இருக்குது. அவங்க நினச்சா கண்டிப்பாக அடிக்க முடியும். அவங்ககிட்டையும் வந்து ஒரு குறை இருக்குது, மிடில் ஆர்டர் வந்து ஆள் இல்லை. இப்போ வில் ஜாக்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டார். அப்புறம் ஓப்பனிங்கில் இருந்த ரிக்கல்டனும் ஊருக்கு போயிட்டார். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல வந்து யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜானி பேஸ்டோ வரதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்தார்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்க ஒரு டீம் ஒர்க்காக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்ட் போலிங் ஜிடியா எம்ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐ தான் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். 10 போல்ட் இருக்கார், பும்ரா இருக்கார், நம்ம ஸ்பின்னர்ஸ் நோட்டோம்னா கரண் சர்மா நல்லா போடுறாரு, அவரும் இருக்கார். நீ யார்கிட்ட போலிங் கொடுத்தாலும் மும்பையில் சூப்பராகவே விக்கெட் எடுத்துருவாங்க. முக்கியமாக மிச்சல் சாண்ட்னரை நீங்கள் மறந்தே போயிட்டீங்க. மிச்சல் சாண்ட்னர் இருக்கிறதுலே சூப்பராக போட்டுட்ருக்காரு. மும்பைக்கு வந்து ஒரு ஃபைண்டாகவே அமைஞ்சிருக்காரு இந்த சீசனு ஃபுல்லாக. அப்படின்னு நம்ம இந்த சைடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரஷீத் கான் அவுட் ஆஃப் ஃபார்ம், சிராஜ் ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராக போட்டார், செகண்ட் ஹாஃபில் ஆளே காணும். பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் நல்லாவே அருமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்ககிட்ட இருக்க பவுலிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மும்பை கை தான் ஓங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நைட்டு தான் நடக்குது, எப்படி எடிட் பண்ணி வர்றதுக்கு நாளைக்கு ஆயிடும். இப்போ மும்பை ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மும்பைக்கும் பஞ்சாப்புக்கும் திரும்பியும் ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல், சரிங்களா. இப்போ பஞ்சாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப்பில் வந்து பேட்டிங் சூப்பராக இருக்குது, பவுலிங்கும் சூப்பராக இருக்குது. ஆனால் போன மேட்ச்சு பவுலிங் மிஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இருக்கக்கூடிய செகல் போன மேட்ச்சில் இல்லை. அதே மாதிரி பேட்டிங்லேயும் ரொம்ப சொதப்பல். நிறையா பேர் வந்து 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 சுற்றி அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. யாரும் ஒழுங்காக ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் விளாடவே இல்லை. அந்த ஒரு பிச்சில் ப்ராப்பர் கிரிக்கெட் விளாண்டா பால் நல்லா பேட்டுக்கு வருது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த இதில் பால் வரவே இல்லை பேட்டுக்கு. எல்லோரும் ஃபுல் லென்த் போட ஆரம்பித்தாங்க. ஸ்விங்குக்காக தேடி ஃபுல் லென்த்தில் குத்துனாங்க. அந்த பால் மட்டும்தான் அடித்தாங்க. மற்ற சீமில் நல்ல ப்ரெசன்டேஷன் வச்சு குத்தி போடுற பாலை யாருமே தொடலை. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு பவுலிங் பிச்சு தான். அதனால தான் டோட்டலும் ரொம்ப லோவஸ்ட் டோட்டலாக போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் ஆர்சிபி 10 ஓவரில் மேட்ச் முடிச்சிட்டாங்க. 14 ஓவரில் பவுலிங் போட்டு முடிச்சு 10 ஓவரில் மேட்சையே முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, பஞ்சாபுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. மும்பை வருவாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.
ஜிடி அவுட் ஆஃப் ஃபார்ம், மும்பை வந்துடும் கண்டிப்பாக. மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் வரும். பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட்டே இருக்காது, எனக்கு இப்படி தான் விளாடணும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. 2 நாள் இருக்குது. எப்படியாவது அவங்கள வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி மும்பை சொல்ல முடியாது, ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்களோட ஐபிஎல் ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்து எல்லா தடவையும் கப் அடிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அல்லூர் மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மும்பை அப்படி இருக்காங்க, பஞ்சாப் எப்படி இருப்பாங்க, அதுதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. பஞ்சாப் பவுலிங்க்கும் மும்பை பவுலிங்க்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பஞ்சாப் கை கீழே தான் இருக்குது, மும்பை கை மேலே தான் இருக்குது. பேட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, பேட்டிங்கும் மும்பை தான் பெருசாக இருக்காங்க பஞ்சாப்புக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ மும்பை ஜெயிச்சிருவாங்க. இப்போ இந்த சைடு ஆர்சிபி, இந்த சைடு பஞ்சாப் அப்படின்னு பார்த்தாங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபயர்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆர்சிபி, இந்த சைடு எம்ஐ. இப்போ யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவுலிங் 2 டீம் கிட்டே ஈக்குவலாக இருக்குது. பேட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் நம்ம ஆர்சிபிக்கு சரியான டெப்த்தான பேட்டிங் இருக்குது. மும்பைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பக்கம் நான் போவேன். என்னடா இவன் ஆர்சிபின்றானே, ஆர்சிபி ஃபேனாக கேட்டிங்கன்னா ஆர்சிபி ஃபேன் தான். இருந்தாலும் கிரிக்கெட் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி இந்த மாதிரி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, முதல்ல படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை மும்பை 6வது படிப்பாங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மும்பை தடவை வந்து எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தாங்கனாலே கண்டிப்பாக எனக்கு தாண்டா கப்புன்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் 4 தடவை வந்திருக்கு, ஆனால் ஒரு தடவை கூட கப் அடிச்சதில்லை, கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசன் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபார்ம்னா நீங்கள் குவாலிஃபயர் 1 விளாடும் போதே தெரிஞ்சு போச்சு, அருமையான ஃபார்மில் இருக்காங்க. பவுலிங்காக இருக்கட்டும் சரி, பேட்டிங்காக இருக்கட்டும் சரி, சூப்பராக விளாண்டாங்க. பேட்டிங்கில் சால்ட் வந்து நல்லா பஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும் சரி, பவுலிங்கில் ஹேசல்வுட் கிரன்ச் பண்ணதாக இருக்கட்டும் சரி, ஸோ அருமையாகவே இருந்துச்சு. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்ககிட்ட நான் விட்றேன். இப்போ ஆர்சிபி இந்த சைடு இருக்கான், இந்த சைடு எம்ஐ இருக்கான். இந்த சைடு எம்ஐ 5 கப்பு இருக்குது, 6வது கப்புக்கு எங்கிக்கிட்டு இருக்கான். 5 கப்பை அடிச்சிட்டான். நீ அவங்ககிட்ட நல்லா வம்புழுத்து வச்சிருக்க. நீங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் நாங்கள் தாண்டா 6வது கப் அடிப்போன்னு நீ சொன்ன, ஆனால் அவன் அடித்தானா உன்னை சரியான ஓட்டிடுவான். இந்த சைடு ஆர்சிபி இன்ன வரையும் ஒரு கப்பு கூட ஜெயிக்கிறேன். இந்த ஆலிபப்புன்னு சொல்கிறது, லேடிஸ் கப்புன்னு சொல்கிறது, போய் ஒரு கப்பு ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்கிறது, இந்த வேலையிலேருந்து இந்த தடவை அவன் ஜெயிச்சிட்டானா உடனே எப்படி ஓட்டுவோம். இந்த சைடு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு, இந்த சைடு ஆர்சிபி ஃபேனு. ஸோ சிஎஸ்கே டோர்னமெண்ட் விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வம்பளுக்கிறதுக்காக ஒரு 2 டீம் இருக்குது உள்ளக்க. எல்லாம் வந்து நம்ம ஆளுக அப்படி வாய் பேசியிருக்காங்க. யார் ஜெயித்தாலும் கண்டிப்பாக ஓட்ட போகிறது சிஎஸ்கே ஃபேனு தான், அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நீ இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணியோ, என்னென்ன சொல்லி மற்றவங்கள நீ கலாய்ச்சியோ, அது வந்து உனக்கு இப்போ திரும்ப போகுது. கர்மா இஸ் பூமராங் மாதிரி உனக்கு திரும்ப போகுது. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும் இல்லைனா எம்ஐ ஜெயிக்கணும், 2 பேரில் யார் ஜெயிக்கணும் அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த சைடு ஆர்சிபி ஒரு கப்பு அடிச்சிட்டானா உங்களுக்கு கதற ஓட்டுவான். இந்த சைடு எம்ஐ ஜெயிச்சிட்டானா நான் 6 கப்பு வச்சுருக்கேன், நீ எனக்கு கீழே தாண்டான்னு அவன் சொல்லி ஓட்டுவான். இப்போ எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை. இப்போ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கிரிக்கெட் பண்டருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.